வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர்.
மோதப்பட்ட ஆட்களுக்கு ஈஸ்வரன் ஒரு இந்த
சம்பவ கொலையாளிக்கு ஆயுட்கால சிறை தண்டனை.
இது
படுக
குணவர்தன, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ஆளுங்கட்சி பிரதம கொறடா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல ஆகியோர் இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்கள். சமல் ராஜபக்ச, நிமல் சிறிபாலடி சில்வா, பேராசிரியர் GL பீரிஸ், டக்ளஸ் தேவானந்தா, டலஸ் அழகப்பெரும, விமல் வீரவாங்ச, மஹிந்த அமரவீர, வாசுதேவ நாணயக்கார, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்த சமரசிங்க, கயந்த கருணாதிலக, ரவுஃப் ஹக்கீம், அனுரகுமார திசாநாயக்க, டிலான் பெரேரா, ரிஷாட் பதியுதீன், ரஞ்சித் மத்தும பண்டார, மனோ கணேசன், MA சுமந்திரன் மற்றும் ஏனைய உறுப்பினர்களாவர். அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள மறுமலர்ச்சி பொதியினால் கோவிட் தொற்றினால் சரிவடைந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடிந்ததாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இடைக்கால கணக்கறிக்கையையும் பிரதமரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரை அரசு செலவினங்களை ஈடு செய்வதற்கான இடைக்கால கணக்கறிக்கையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அந்த கணக்கு தொடர்பான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் ஆரம்பமானது. விவாதம் நாளையும் இடம்பெறும். பின்னர் இடைக்கால கணக்கறிக்கை வாக்கெடுப்புடனோ அல்லது வாக்கெடுப்பின்றியோ நிறைவேற்றப்படும். கோவிட்-19 தொற்று பரவ ஆரம்பித்து நாடு முடக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொண்டு மக்களை மீள் கட்டியெழுப்புவதற்கான ஒரு பொதியொன்றை அறிமுகப்படுத்தினோம். அதனூடாக நாட்டில் உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் நாம் எதிர்பார்த்ததிலும் பார்க்க கூடிய முன்னேற்றம் அடைந்துள்ளதுடன் ஏற்றுமதி வருமானமும் எதிர்பார்த்ததை விட அதிகரித்துள்ளது. பின்னர் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது. உள்ளூர் உற்பத்தியாளர்களையும் வர்த்தகர்களையும் அடிப்படை கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு கொள்கையே இதுவாகும். நாட்டின் சகல பாகங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் இதனூடாக கட்டியெழுப்பப்பட்டது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வாய்ப்பு கிட்டியது. இந்த அனைத்து அமைச்சுக்களூடாக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் சுபீட்சத்தின் நோக்கை வெற்றி பெற செய்கின்றன. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி பொறுப்பேற்ற போது ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கத்தினால் நாட்டில் சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடிந்தது. எனினும் பாராளுமன்றத்தில் போதிய பெரும்பான்மையின்மையினால் அதனை தொடர்ந்து முன்னெடுப்பதில் சிரமம் காணப்பட்டது. சில கொடுப்பனவுகளை வழங்க பிப்ரவரி மாதம் சில சீர்திருத்தங்களை நான் முன்வைத்த போது அன்று பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட இன்றைய எதிர்க்கட்சி அதற்கு தடை ஏற்படுத்தியது. இந்நிலையிலேயே ஒரு இடைக்கால கணக்கறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அரசு செலவீனமாக 1900 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. அதற்காக 1300 பில்லியன் ரூபாய் கடனை பெற்றுக்கொள்ளவும் இந்த இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த அனைத்து செலவினங்களையும் நாம் சமர்ப்பிக்க உள்ளோம். இன்று இந்நாட்டின் பொருளாதாரம் இரட்டை நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. முதலாவது விடயம் கோவிட் நெருக்கடிக்கு முன்னர் இருந்தே இந்நாட்டில் இருந்து வந்த நெருக்கடியாகும். அரசு செலவினங்களுக்கு அரசு வருமானம் போதுமானதாக இல்லை. வெளிநாடுகளில் இருந்து பெற்ற கடனை மீள திருப்பிச் செலுத்துவதில் உள்ள நெருக்கடி மற்றையதாகும். அரசு துறையின் சில பிரிவுகள் செயற்பாட்டுடன் கூடியதாக காணப்பட்ட போதிலும் சில பகுதிகள் பலவீனமான நிலையில் காணப்படுகின்றன. அரசு துறையின் 30% செயற்பாட்டை நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். சுபிட்சத்தின் நோக்கு அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் இதுவும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பாகும். அது அவ்வாறு இருப்பதை நாம் உணர்கிறோம். அது பற்றி நாம் திருப்தி அடைகிறோம்.
අද මංගල කතාව කරනකොට එක මන්ත්‍රී இந்நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்பதை எதிர்க்கட்சி பார்த்திருப்பதாக ஒரு உறுப்பினர் தனது கன்னி உரையிலேயே கூறினார். நாம் அவ்வாறு செயற்பட மாட்டோம். அரசாங்கத்தின் முற்போக்கு ரீதியிலான வேலை திட்டங்களுக்கு நாம் ஆதரவு வழங்குவோம். பிரதமர் இன்று முதலீடுகள் பற்றி பேசினார். உண்மையில் நாம் அதனை வரவேற்கிறோம். பற்றாக்குறைக்கு கடன் எடுப்பது தீர்வல்ல. முதலீடுகளே அவசியம். முற்போக்கு ரீதியிலான அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு நாம் ஆதரவு வழங்குவோம். අපි දැන් ඉදිරිපත් කොට ඇති අතුරු සම්බත ගිණුමේ நாம் சமர்ப்பித்துள்ள இடைக்கால கணக்கறிக்கையில் மீண்டெழும் செலவுகளாக 987 பில்லியன் ரூபாவும் மூலதன செலவாக 334 பில்லியன் ரூபாவும் பெற்ற கடனை மீளச் செலுத்த 423 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய தொகையாகும். இதனை எம்மால் முகாமைத்துவப்படுத்த முடியாது போகலாம் என எதிர்க்கட்சி எதிர்பார்த்துள்ளது. இவ்வாண்டிலேயே பொருளாதார வளர்ச்சி வீதம் வீழ்ச்சி அடைந்தமையை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுகின்றது. 2006ஆம் ஆண்டு 6.4% காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சி வீதம் நல்லாட்சியின் போது 3.7% வீழ்ச்சியடைந்தது. 2019ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி வீதம் 2.3% வீழ்ச்சி கண்டது. ආර්ථික වර්ධන වේගය 2.3කට අඩුම අගයකට තමයි ගිය අවුරුද්දේ පත්වලා තිබුණේ. இன்று பாராளுமன்றத்தில் புதிதாக நியமனம் பெற்ற உறுப்பினர்களின் கன்னி உரைகளும் இடம்பெற்றன. நாம் இந்த நாட்டில் எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு யாப்பு பற்றி சிந்தித்தாக வேண்டும். எல்லா நாளும் எல்லா காலங்களிலும் எல்லோரும் நன்றாக வாழ்வதற்கான ஒரு யாப்பை பற்றி சிந்திக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு புறத்திலும் மறுபுறத்திலும் மற்றவர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் என்பதை விடவும் யார் ஜனாதிபதி அவர்களோ அரசாங்கமோ ஏதாவது யாப்ப மாற்றம் தொடர்பில் பேசுகிறார்கள் என்றால் முதலிலே அவர்களுடைய முன்மொழிவுகளை வைக்க விடுங்கள். அதன் பிறகு நாங்கள் இங்கிருக்கின்றவர்கள் நமது நாட்டுக்கு தேவை என்ன என்பதை தீர்மானித்து நாங்கள் பேச வேண்டுமே தவிர யானை அடிப்பதற்கு முன்பு தானே அடித்து நாம் விழுந்துவிடக் கூடாது என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையினுடைய அமைச்சராக இருந்த காலத்தில் வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. வீட்டு திட்டங்களுக்குரிய பணங்கள் இன்னும் அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த மக்கள் வெறும் 50,000 ரூபாய் 90,000 ரூபாய் அரசாங்கத்தினால் பெற்றுக்கொண்ட நிதியில் அத்திவாரங்களை இட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த மிகுதி பணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே நாட்டுடைய பிரதமருடைய கவனத்திற்கு நான் இதை கொண்டு வர விரும்புகின்றேன். எங்களது கிழக்கு அம்பாறை மாவட்டத்திலிருந்து நாங்கள் கண்டி வைத்தியசாலைக்கு வரும்போது ஏதாவது சத்திர சிகிச்சை ஒன்று நாங்கள் செய்யும் போது இன்று ஐசியூ கட்டில்கள் இல்லை என்று அங்கு வரும் நோய் இன்று வரைக்கும் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் இன்னும் நியமனம் பெறாத நிலையிலே இன்று இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த 1500 டாக்டர்களின் நியமனங்களை மிக விரைவாக கொடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல இன்று சுகாதாரத்துறையிலே இன்னும் நிறைய அபிவிருத்தி செய்ய வேண்டிய கட்டங்கள் இருக்கின்றன. நுவரெலியா மாவட்ட மக்கள் வீடமைப்பு திட்டம் மீண்டும் மாடி வீடு திட்டமாக செய்யக்கூடுவதாக கூறினார்கள். நிச்சயமாக அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் இருக்கின்றார். எந்த வகையிலுமே மாடி வீடு திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான நோக்கம் இல்லை. கூரைக்கு பதிலாக மேலே அதற்கு கொங்கிரீட் இடுவதாக தான் கூறியிருக்கின்றோம். அவர்களுக்கு வசதி வருகின்ற பொழுது அந்த வீடை மேலும் திருத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஒரு சிறந்த அரசாங்கம் கௌரவ கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்திலே நிச்சயமாக நாங்கள் கூறியவற்றை மலையக மக்களுக்கு நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என கூறி நான் ஒரு ஊடகவியலாளனாக பணியாற்றிய போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் நடத்தியிருந்தேன். கணியன் பூங்குன்றனார் என்கின்ற ஒரு தமிழ் அறிஞரால் உருவாக்கப்பட்ட வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம். அது என்ன சொல்கிறது என்றால் எல்லாமே எனது ஊர் எல்லோரும் எனது மக்கள் என்கின்ற கருத்தை பிரதிபலிக்கின்ற வார்த்தைகள் அவை. என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக வைத்த தலைப்பு மட்டுமல்ல, அது என்னுடைய முழு வாழ்க்கையும் யாதும் ஊரே யாவரும் என்னுடைய மக்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு வாழ்பவன் நான். எனவே இலங்கையிலே சகோதரத்துவத்தோடும் இன ஒற்றுமையோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான விருப்பம் எனக்குள் இருக்கிறது. இந்த நாட்டிலே நாட்டுப்பற்றை மக்களுக்குள் விதைக்கின்ற வேலைகளை பார்த்தால் மட்டும்தான் நாம் எமது நாட்டை பொருளாதாரத்திலும் சமூகவியலிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம். யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல்களுக்கு ஈராண்டுகளுக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளை பணித்துள்ளார். இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார்.
வனஜீவராசிகளின் பாதுகாப்பு, மின்சார வேலிகளை அமைத்தல், அகழிகளை அமைப்பது உள்ளிட்ட பாதுகாப்பு வேலை திட்டங்கள், காடுகளில் மரங்களை நடுவது, வனவள அபிவிருத்தி, ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் அமைச்சர் சிபி ரத்நாயக்க, ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களும் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு யானைகள் கிராமங்களில் புகுந்து தாக்கியதில் 122 பேர் உயிரிழந்துள்ளனர். 407 காட்டு யானைகளும் இறந்துள்ளன. இவ்வாண்டு கடந்த 8 மாத காலப்பகுதியில் 62 பேர் உயிரிழந்துள்ளனர். 200 யானைகளும் உயிரிழந்துள்ளன. இதனால் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளும் தடைபடுகின்றன. யானைகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காடுகள் உருவாக்கப்படுகின்றன. எமது காடுகளை பாதுகாக்க வேண்டும். காடுகளுக்கு மத்தியில் கஞ்சா செடிகள் நடப்பட்டு பாரிய பகுதிகள் வெற்றிடங்களாக காணப்படுகின்றன. அவற்றிலும் காடுகளை உருவாக்க முடியும். இன்று ஒரு புறம் யானைகள் இருக்கின்றன, மறுபுறம் மனிதர்கள் இருக்கின்றனர். நாம் யானைகளை விரும்புகிறோம். யானைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் யானைகள் மீது கடும் கோபத்துடன் இருப்பார்கள். யானையினால் பாதிக்கப்பட்டவர்கள் யானை பற்றி பேசும்போதே கோபப்படுவார்கள். இது பல ஆண்டுகளாக பேசப்படும் ஒரு விடயம். எனினும் நிரந்தர தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை. இந்த ஓரிரு ஆண்டுகளுக்குள் இதற்கு நிச்சயம் தீர்வு காணப்பட வேண்டும். அண்மையில் ஏற்பட்ட மின்தடை போன்று மீண்டும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர்களான கெஹலிய ரம்பக்வெல மற்றும் உதய கம்மன்பில் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சர்ச்சைக்குரிய மின்தடை தொடர்பாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை தொடர்பாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அண்மையில் மின்சார சபையில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கை தற்போது அமைச்சரவைக்கு கிடைத்துள்ளது. அவ்வறிக்கையில் அச்சபையின் பொறியியலாளர் ஒருவரின் கவனையினம் காரணமாக ஏற்பட்ட ஒரு தவறு என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் விளக்கமளிப்பதாயின் மிகவும் பொருத்தமானது என நான் கருதுகின்றேன். இதற்குரிய சந்தர்ப்பத்தினை அவர்களுக்கு வழங்குவதற்கான சந்தர்ப்பம் நாளைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் நாளை இது தொடர்பாக எடுத்துக்கொள்ள முடியும். සම්බන්ධව යම් ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් ඒ ප්‍රශ්න අපිට හෙට ගන්න පුළුවන්. ඒක විදුලි අධිකාරීවරයෙකුගේ மின்சார சபை அதிகாரி ஒருவரின் மீது பழியை சுமத்தி ஏனையோர் அதிலிருந்து விடுதலையாகும் ஒரு சுரூபம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் பதவி விலக வேண்டுமா இல்லையா? அதிகாரியா இதற்குரிய குற்றவாளி? இச்சம்பவம் நடைபெற்ற போது பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் பதவியேற்று 96 மணித்தியாலங்களே சென்றுள்ளன. இக்குழு முன்வைத்தது இறுதி அறிக்கை அல்ல, இடைக்கால அறிக்கையே. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த இடைக்கால அறிக்கையே இதுவாகும். இதில் 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, மீண்டும் அவ்வாறான சம்பவம் ஒன்று ஏற்படாதிருக்க நடவடிக்கைகள் மற்றும் திடீர் மின் துடிப்பின் போது அதனை துரிதமாக வளமைக்கு கொண்டு வர மின்சார சபையோ அல்லது மின்சார அமைச்சோ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன போன்ற விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இக்குழு ஆராய்ந்தே இது குறித்த பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. தவறு ஒன்றின் மூலம் முழு நாட்டையும் இருளில் மூழ்கடிக்க செய்ய முடியுமா என்பது குறித்து இவ்வறிக்கையில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனை சீர் செய்வதற்கு குறிப்பிடத்தக்க அளவு காலம் ஏன் சென்றது? சாதாரணமாக 1 அல்லது 1.5 மணித்தியாலங்களுக்குள் மின் துண்டிப்பை சீர் செய்வதே வளமையான செயற்பாடாகும். ஏன் இதனை சீர் செய்ய 8 மணித்தியாலங்கள் சென்றன? இவற்றை திருத்திக் கொள்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி அறிக்கை வெளியாகும் போது விரிவான விளக்கங்கள் இது குறித்து தெரிவிக்கப்படலாம், அல்லது இடைக்கால அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் உறுதி செய்யப்படலாம், அல்லது புதிய தீர்மானங்களும் எட்டப்படலாம். அரச ஊழியர் என்ற வகையில் ஏதேனும் தவறிழைக்கப்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நிறுவன சட்டக்கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நீங்கள் எதிர்பார்க்கின்ற உடனடி தீர்மானங்களை எடுக்க முடியாது. அரசு தீர்மானங்கள் அரசு நிறுவன கோவைகளுக்கு அமையவே நடவடிக்கை எடுக்கப்படும். මහත් ආන්දෝලනයට ලක්ව තිබෙනවා සිංහරාජ වනාන්තරයේ ආශ්‍රිතව නෙළුව ලංකා ගම මාර්ගයේ ඉදිකිරීම් කටයුත්තක් දැනට සිදු කරගෙන යනවා. දැන් චෝදනා එල්ල එනවා මේ රක්ෂිතය කපනවා කියලා.
මේක රජයේ මතය මොකක්ද පැහැදිලි කරන්න පුළුවන්ද ඔබතුමාට? බොහොම පැහැදිලිවම අතිකරු ජනාධිපති கோட்டாபய அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இதில் கூடிய கவனம் செலுத்தியுள்ளார். ஒரு சுற்றாடல் வலயமாக கருதப்படும் இப்பகுதியில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் போது மிக கவனமாக செயல்பட வேண்டும். லங்காங்கம பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் வாழ்கின்றனர். அப்பகுதி மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதன் ஊடாக இவ்வீதியின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொதுமக்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வீதி புனரமைக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி சுற்றாடல் அதிகார சபை மற்றும் ஏனைய தரப்பினரின் அறிக்கையை கோரியுள்ளார். அதுவரை இப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ජනාධිපතිතුමා කැඳවලා තිබුණා. එතෙක් දැනට తాවකාලිකව වැඩ මාර්ග නතර කරලා තිබෙනවා. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவரான அங்கொட லொக்காவின் நெருங்கிய சகா ஒருவர் 3 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் ஒருகொடவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய ஒருகடவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது 3 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வேன் ஒன்றில் போதைப் பொருள் எடுத்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரிடமிருந்து 6,11,550 ரூபாய் பணமும் 2 காசோலைகளும் பல ஏடிஎம் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளன. 40 வயதுடைய நபர் வத்தலை பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அங்கோட லொக்காவின் நெருங்கிய சகாவான இவர் தொடர்பு வைத்திருந்த ஏனைய நபர்களை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். ஹெரோயின் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட மகியங்கனி பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். அதே குடும்பத்தை சேர்ந்த மேலும் 2 போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். தொடங்கவத்த கெவல்விஸ்ஸ பகுதியில் வசித்து வந்த தாயும் தந்தையும் மகளுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 100 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 4 சந்தேக நபர்கள் கொம்பனி தெரு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் நீண்ட காலமாக ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர்களாவர். இதன் மூலம் ஈட்டிய 1,30,000 ரூபாய் பணமும் வங்கி அட்டைகளும் 2 மோட்டார் சைக்கிள்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. மகியங்கனை ரிதிமாலியத்த போலீசார் கூட்டாக முற்றுகையை மேற்கொண்டுள்ளனர். போதைப் பொருளை கொள்வனவு செய்வதற்காக பணத்திற்கு பதிலாக பிணையாக வைக்கப்பட்ட 14 தொலைபேசிகளும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. சுமார் 2 லட்சம் ரூபாய் பணமும் 9 தேசிய அடையாள அட்டைகளும் 3 சாரதி அனுமதி பத்திரங்களும் சந்தேக நபர்களின் வீடுகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர்களாவர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு எழுத்து மூலம் தான் எவ்வித முன் அறிவித்தலையும் வழங்கவில்லை என அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடர்பாக கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இது பற்றி கண்டறியப்பட்டது. அரசு புலனாய்வுத்துறை பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன 19வது நாளாகவும் இன்று ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நிலந்த ஜெயவர்தனவிடம் கேள்விகளை தொடுத்தார். வெளிநாட்டு புலனாய்வுத்துறையினர் முன்னறிவித்தல் வழங்கும் வரை தாக்குதல் தொடர்பான எவ்வித தகவல்களையும் இலங்கை அரசு புலனாய்வுத்துறை அறிந்திருக்கவில்லை. கடந்த ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற புலனாய்வுத்துறையின் மீளாய்வு கூட்டத்தில் குறித்த சாட்சியங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சாட்சியங்களை முன்வைக்கும் போது ஊடகங்களுக்கு அங்கு பிரசன்னமாகியிருக்க வாய்ப்பளிக்கப்படவில்லை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தில்ஹான் ஜெயசூரிய முன்னாள் அரசு புலனாய்வுத்துறை பணிப்பாளரிடம் குறுக்கு கேள்விகளை வினவினார். அரசு புலனாய்வுத்துறை பணிப்பாளரான நீங்கள் கடமை ரீதியில் எந்த அதிகாரிக்கு பொறுப்பு கூற வேண்டியிருந்தது என கேட்டார். அதற்கு பதில் அளித்த நிலந்த ஜெயவர்தன பாதுகாப்பு செயலாளரின் கீழ் நேரடியாக பணிபுரிந்தமையினால் தான் பாதுகாப்பு செயலாளருக்கே பொறுப்பு கூற வேண்டியிருந்ததாக தெரிவித்தார். ஹேமசிறி பெர்னாண்டோ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது அரசு புலனாய்வுத்துறை பணிப்பாளராக 5.5 மாதங்கள் அவருடன் நெருங்கி செயற்பட்டதாகவும் நிலந்த ஜெயவர்தன தெரிவித்தார். நாளொன்றுக்கு ஹேமசிறி பெர்னாண்டோவுடன் தொலைபேசியில் 2 அல்லது 3 தடவைகள் தொடர்பு கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சஹ்ரான் ஹாஷிம் மற்றும் அவரது சீடர்கள் தொடர்பாக எவ்வித எழுத்துமூல அறிக்கையும் அரசு புலனாய்வு சேவை அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பி வைக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என சட்டத்தரணி வினவினார். அதற்கு பதில் அளித்த நிலந்த ஜெயவர்தன அதனை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். தாக்குதல் தொடர்பாக ஏப்ரல் 4ஆம் தேதி வெளிநாட்டு புலனாய்வுத்துறையை அறிவுறுத்தி 5ஆம் தேதி அதனை எழுத்து மூலம் வழங்கியிருந்த போது ஏப்ரல்
21ஆம் தேதி தாக்குதல் இடம்பெறும் வரை பாதுகாப்பு செயலாளருக்கு எவ்வித முன் அறிவித்தலையும் எழுத்து மூலம் வழங்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என சட்டத்தரணி கடுமையாக வினவினார். தான் எந்தவித முன் அறிவித்தலையும் பாதுகாப்பு செயலாளருக்கு எழுத்து மூலம் சமர்ப்பிக்கவில்லை என்பதை முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஏற்றுக்கொண்டார். தாக்குதல் இடம்பெறும் வரை எழுத்து மூல அறிக்கைகளை சமர்ப்பிக்காத தான் தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு செயலாளருக்கு 3 எழுத்துமூல அறிக்கைகளை சமர்ப்பித்தமையை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என சட்டத்தரணி வினவினார். தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தாம் பாதுகாப்பு செயலாளருக்கு 2 எழுத்துமூல அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்ததாக நிலந்த ஜெயவர்தன தெரிவித்தார். எனினும் தாக்குதலுக்கு முன்னர் எழுத்து மூலம் அறிவிக்காத போதிலும் ஏப்ரல் 7ஆம் தேதி தொலைபேசியூடாக பாதுகாப்பு செயலாளரை அறிவுறுத்தியமைக்கான சான்றுகள் தன்னிடம் இருப்பதாக நிலந்த ஜெயவர்தன ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெரிவித்தார். மாத்தளை நகரபிதா டால்ஜித் அலுவிகாரையின் சேவை உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் யூ கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகேவிற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி அலுவிகாரையின் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மாத்தளை நகரபிதாவின் பொறுப்புகளை துணை நகரபிதா சந்தனம் பிரகாஷ் மேற்கொள்ள உள்ளார். அவருக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மாகாண ஆளுநர் கருத்து வெளியிட்டுள்ளார். மாத்தளை மாநகர சபையில் நிலவி வரும் பிரச்சினைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன. உள்ளூராட்சி ஆணையாளர் ஊடாக நாம் விசாரணைகளை முன்னெடுத்தோம். அதன் அறிக்கைகள் கிடைத்துள்ளன. நகரபிதாவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. இது பற்றி விசாரணை நடத்தி இக்குற்றச்சாட்டுகளின் உண்மை நிலையை கண்டறிவதற்காக மாநகர சபையின் 277 முதலாம் இலக்க சட்டத்தின்படி எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு ஏற்ப நகரபிதாவின் பதவியை தற்காலிகமாக 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை நடத்த மேல் நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். විශ්‍රාමගාත් මහාධිකරණ විනිශ්චයකාරී කුසලා සරෝජිනී වීරවර්ධන මැතිනිය ඒ සඳහා පත් කරා. தொலைப்பயிற்சி அதிகார சபையின் 25வது ஆண்டு நிறைவு வைபவம் ராஜாங்க அமைச்சர் நாலக்கே கொடஹேவா தலைமையில் இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தொழில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தொலைப்பயிற்சி அதிகார சபை ஆரம்பிக்கப்பட்டது. இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவுக்கு இணைவாக தொழிற்பயிற்சி அதிகார சபையின் இணையதளமும் இலட்சினையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழிற்பயிற்சி அதிகார சபைக்கென எழுதப்பட்ட கீதமும் வெளியிடப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக தொழிற்பயிற்சி அதிகார சபையின் முன்னேற்றத்துக்காக பங்களிப்பு செய்தோர் பாராட்டப்பட்டனர். தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைவர் தமித் விக்ரமசிங்க, சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.